இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஆபாச படங்களின் வாயிலாக 76,000 ரிங்கிட் வருமானத்தை ஈட்டி வந்த 17 வயது பையனின் குட்டு அம்பலமானது. ஐஜிபி தகவல். கடந்த செப்டம்பர் 30 அரச மலேசிய போலீஸ் படை தொடங்கிய ஓப்படோ சோதனை நடவடிக்கையில் ஆபாச வீடியோ படங்கள் மற்றும் சிறார் சம்பந்தப்பட்ட பாலியல் காணொளிகளை இணையத்தின் வாயிலாக விற்பனை செய்து சராசரி 76,000 ரிங்கிட் வருமானத்தை ஈட்டி வந்த 17 வயது பையனின் செயல் அம்பலமாகி உள்ளதாக போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் தெரிவித்தார். மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையமான MCMCயின் ஒத்துழைப்புடன் சிறார் சம்பந்தப்பட்ட காணொலி உள்ளடக்கங்கள் பதிவேற்றம் தொடர்புடைய குற்றச்செயல்களை துடைத்துடைக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையில் மொத்தம் 31 ஆண்கள் கைது செய்யப்பட்டனர். 12க்கும் 71க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 31 பேர் நாடு முழுவதும் 37 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் கைது செய்யப்பட்டனர். அதில் 17 வயது பயணின் இந்த வக்கர செயலும் அம்பலமானதாக ஐஜிபி குறிப்பிட்டார். இன்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் CID இயக்குனர் டத்தோ குமார் முத்துவேலுடன் இணைந்து நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஐஜிபி இதனை தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பையன் இணையத்தில் ஒவ்வொரு ஆபாச காணொளி பதிவேற்றத்திற்கும் குறைந்தபட்ச விலையாக 30 ரிங்கிட் கட்டணத்தை விதித்து வந்துள்ளான். இவ்வாண்டில் முதல் 9 மாத காலத்தில் மட்டும் 76,000 ரிங்கிட்டை வருமானமாக ஈட்டியுள்ளான். வயது குறைந்த இளையோர்கள் மத்தியில் இதுபோன்ற நடத்தை சீர்கேடுகள் தலை தூக்கி இருப்பது உண்மையிலேயே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக டத்தோஸ்ரீ கலீத் இஸ்மாயில் கவலை தெரிவித்தார். கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வருகையை எதிர்த்து சுமார் 700 பேர் இன்று ஆட்சேப மறியலில் ஈடுபட்டனர். கோலாலம்பூர் ஜலான் துன் ரசாக்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் வெளியே அவர்கள் தங்கள் ஆட்சேபத்தை பதிவு செய்தனர். விரும்பத்தகாத சம்பவம் எதுவும் நிகழ்ந்து விடாமல் இருப்பதற்கு கலக தடுப்பு போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர். டொனால்ட் ட்ரம்பை நிராகரியுங்கள் என்ற வாசகத்தை தாங்கிய அட்டைகள் மற்றும் பதாகைகளை ஏந்தி கொண்டு அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அதேவேளையில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி கொண்டு ஹெஸ்புல்லா வாழ்க, ஹமாஸ் வாழ்க என்று அவர்கள் முழக்கமிட்டனர். அமைதி மறியலில் கலந்து கொண்டவர்களில் முன்னாள் PKR MP தியான் சுவாவும் ஒருவர் ஆவார். நாட்டில் மிகவும் பழமை வாய்ந்த தோட்ட தமிழ் பள்ளிகளில் ஒன்றான பினாங்கு மலக்காஃப் தோட்ட தமிழ் பள்ளிக்கு 4 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான நிலப்பட்டாவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ சுந்தரராஜு சோமு தெரிவித்தார். நில மேம்பாட்டாளர் நிறுவனமான SP சத்யாவுடன் நடத்தப்பட்ட தொடர் பேச்சுவார்த்தையின் விளைவாக பல ஆண்டு காலமாக நிலுவையில் இருந்த மலக்காஃப் தோட்ட தமிழ் பள்ளியின் நிலப்பிரச்சினைக்கு இறுதியில் தீர்வு காணப்பட்டு நில உரிமையும் பெறப்பட்டுள்ளதாக பிறை சட்டமன்ற உறுப்பினரான டத்தோஸ்ரீ சுந்தரராஜு குறிப்பிட்டார். மலக்காஃப் தோட்ட தமிழ் பள்ளியின் 2025ஆம் ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டியில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை தொடக்கி வைத்த நிகழ்வில் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு பள்ளியின் நிலப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதை அறிவித்ததுடன் நிலப்பட்டாவையும் காட்டினார். 4 ஏக்கர் அரை ஏக்கர்ல இருக்கு ஸ்கூலு, இது 4 ஏக்கர்ல இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். So syarat-syarat ternyata tanah yang diberi milik ini hendaklah digunakan untuk tujuan sekolah Tamil sahaja. முதல் நமக்கு தேவைப்படுறது நிலம் சொந்தமானது, அது மேல கட்டடம் ஏற்ற முடியும். இன்றைக்கு நாளா நமக்கு சொந்தமாச்சு. பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளின் சிறப்பு நடவடிக்கை குழு தலைவர் என்ற முறையில் மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளின் நிலப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தமது தலையாய பணி என்று ஏற்கனவே தாம் அளித்துள்ள வாக்குறுதிக்கு ஏற்ப மலக்காஃப் தோட்ட தமிழ் பள்ளியில் நிலப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ சுந்தரராஜு குறிப்பிட்டார். இந்நிலையில் 4 ஏக்கர் நிலத்தை பள்ளிக்கு வழங்கியுள்ள SP சத்யா நிறுவனத்திற்கும் நிலத்தை அங்கீகரிப்பதற்கான விண்ணப்பத்தை பரிசீலனை செய்த ஊராட்சி மன்றத்திற்கும் தாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் பள்ளிக்கு சொந்த நிலம் கிடைப்பதற்கு போராடி வந்த மலக்காஃப் தோட்ட பள்ளி நிர்வாகம், குறிப்பாக பள்ளி தலைமை ஆசிரியர், பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பள்ளி மேலாளர் வாரியத்திற்கும் இவ்வேளையில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக டத்துஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்தார்.
பள்ளிகளில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பள்ளி வளாகங்களில் போலீஸ் ரோந்து பணிகளை மேம்படுத்துமாறு போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் உத்தரவிட்டுள்ளார். பள்ளிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் போலீஸ் ரோந்து பணிகள், உளவுத்துறையின் கண்காணிப்பு முதலியவை மேம்படுத்தப்படும் என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஐஜிபி இதனை குறிப்பிட்டார். அவசியம் ஏற்படும் பட்சத்தில் பள்ளி வளாகங்களில் போலீஸ் ரோந்து வாகனங்கள் 1 முதல் 5 நிமிடம் வரை நிறுத்தப்படும் என்பதையும் டத்தோஸ்ரீ காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை பேருந்தில் 16 வயது பெண்ணிடம் சில்மிஷம் புரிந்த நபருக்கு சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. மண்வாரி இயந்திர ஓட்டுநரான 47 வயது எஸ் குணா என்பவர் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிபதி டத்தின் சூரிதா புடீன் இத்தண்டனையை விதித்தார். குணா பிடிபட்ட தீபாவளி தினத்தன்று முதல் தண்டனை அமலுக்கு வருவதாக நீதிபதி உத்தரவிட்டார். சிறைவாசம் முடிந்த பின்னர் அந்த நபர் ஓராண்டு காலம் போலீஸ் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்பதுடன் அவருக்கு நல்லுறை வழங்கப்பட வேண்டும் என்று நீதிபதி ஆணை பிறப்பித்தார். கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி ரம்பாவ் பொங்கே என்ற பகுதியில் தம்பினிலிருந்து ரம்பாவிற்கு செல்லும் பேருந்தில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஸ்கேம் மோசடியில் ஈடுபட்டதாக 6 பெண்கள் உட்பட 12 பேர் ஈப்போ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். இல்லாத கடன் திட்டம் இருப்பது போல் மக்களுக்கு கடன் தரும் சேவையை வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக 12 பேர் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. 22 வயது கே லோகரோவன், 22 வயது எம் சைன்டி, 22 வயது முகமது இஸ்லாண்டா இப்ராஹிம், 28 வயது முகமது யூனுஸ் ஷஹ்ரேல், 19 வயது சல்மான் அல் ஃபரிசி, 23 வயது கைரோல் அக்பார், 28 வயது நூர் ஹஸ்மீரா ஹலீம், 19 வயது நூர் ஐன் அரிஷா அப்துல்லா, 22 வயது நூர் சஃபியா ஜாரா முகமது கைருடீன் கசாவ், 24 வயது நூருல் ஐன் ஐஷா அஸ்மான், 21 வயது ஆஞ்சலி அனா ஜுவேன் மற்றும் 19 வயது கே யோகராணி ஆகிய 12 பேர் மீது மோசடி குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் நூர் அஸ்ரீன் லியானா முகமது டாரூஸ் முன்னிலையில் நடத்தப்பட்ட 12 பேரும் தங்களுக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி இரவு 7:15 மணி அளவில் ஈப்போ மாவட்டத்திற்கு உட்பட்ட தமன் பங்காலன் தியாரா ஆறில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 417வது பிரிவின் கீழ் 12 பேரும் குற்றம் சாட்டப்பட்டனர். அனைவரும் தங்களுக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து வரும் டிசம்பர் 19ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் என்று மேஜிஸ்ட்ரேட் நூர் அஸ்ரீன் தெரிவித்தார். அதுவரை தலா ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 3000 ரிங்கிட் ஜாமீனில் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனத்த மழை மற்றும் நிலச்சரிவு சம்பவங்களை தொடர்ந்து மக்களின் பாதுகாப்பை கருதி பினாங்கு, கொடிமலை மற்றும் அயர் இத்தாம் அணைக்கட்டுக்கு செல்லும் பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கொடிமலையில் நிகழ்ந்துள்ள சிறிய அளவிலான நிலச்சரிவு சம்பவங்களை தொடர்ந்து அப்பகுதியில் சுத்தம் செய்தல் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக அந்த சுற்றுலா தலம் தற்காலிகமாக மூடப்படுவதாக கொடிமலையை நிர்வகித்து வரும் பினாங்கில் கார்ப்பரேஷன் அறிவித்துள்ளது. எனினும் நிலச்சரிவு சம்பவங்களில் யாரும் காயம் அடையவில்லை என்பதையும் அது விளக்கியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.